வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்குள்ள கதறி கண்ணீர் விட்டு எங்களை தீவிரவாதிகள் சொல்லிட்டாங்க. திமுக காரங்க 5 முறை சொல்லி இருக்கிறாங்க. நான் ஆதாரத்தோட சொல்றேன்னு முஸ்தபா கண்ணீர் விட்டுருக்காரு. அவருக்கு துணையா நின்னு கண்ணீர் விட்டது ராணிப்பேட்டை எம்எல்ஏ. கடுமையான ஒரு சூழல் வந்திருக்கு. அங்க இருக்கிறவங்க திரண்டு எந்திரிச்சு ஒரு பெரிய போர்க்களமா இருக்கு சட்டப்பேரவை. என்ன நடந்தது தோழர்களே? சட்டமன்றத்துக்கு வர்றதே தாவேகா கும்பலை பொறுத்தவரையில பஞ்ச் டயலாக் பேசுறது, பாட்டு பாடுறது, திசை திருப்புறது, எதிர்கட்சிகளை ட்ரிகர் பண்ணி கோபம் ஊட்டி அவர்கள் ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு ட்ரை பண்றது. அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு நின்று அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டே உட்காரு அப்படின்னு எதிர்கட்சிகளை பார்த்து அவமரியாதையாக செய்வது. அப்புறம் எதிர்கட்சியவே காட்ட மாட்டாங்க, அமைச்சர்களை காட்டுவாங்க. ஆனா அமைச்சர்கள் எங்களை அடிக்க வந்துட்டாங்க, எங்களை பிடிக்க வந்துட்டாங்கன்னு ஒரு பொய்யான தகவல்களை அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியான டிராமா தான் அங்க நடக்குது. அது 23 புலிகேசியினுடைய அமைச்சரவை. புலிகேசிய சாத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு டம்மி பீஸ். மத்த எல்லாம் உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உருப்படியா மக்களுக்கான விஷயங்களை பேச முடியாதபடி திசை திருப்பி கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ முஸ்தபாவை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நாளா தெரியும். சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நாங்க விவாதங்கள்ல ஒன்னா உட்கார்ந்தவங்க. அப்பெல்லாம் முஸ்தபாவை காப்பாத்தின ஆளுங்கள்ல நான் ஒருத்தி. போட்டு பொழக்க ரெடி ஆவாங்க, நாங்க தான் காப்பாத்தி விடுவோம். அந்த முஸ்தபா இன்னைக்கு ஸ்கோர் பண்றாராம். நியாயமே இல்லாத ஒரு வேலை. நீங்க ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த கட்சியில எம்எல்ஏ ஆயிட்டீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க நேர்மையானவர். ஆனா இன்னைக்கு இந்த பேச்சு இருக்கு இல்லையா, அத நீங்க ஒரு ரீல்ஸுக்கான பேச்சா கடந்தீங்கன்னா தமிழ்நாடு ஆபத்தில் இருப்பதை உணரலன்னு அர்த்தம். இது ரீல்ஸுக்கான பேச்சு இல்லைங்க. தமிழ்நாட்டின் RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய அரசியலை எதிர்த்து களமாடி இருக்கோம் இல்லையா, அதை முனைமழுங்க செய்கிற பேச்சு. அத காலி பண்ணிட்டாங்க. இவங்க வந்ததுல இருந்து RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலை நம்ம பேசவே விட்டோம், இவங்களே பேசிட்டுறோம். அப்ப அந்த எதிர்ப்பு குணத்தை முனைமழுங்க செய்தார்கள். 2வது, RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் தான் இந்தியா முழுவதும் திட்டமிட்டு இஸ்லாமியர்களை எதிரியாக்கி அவர்களுக்கு எதிரான புல்டோசர் ஆட்சி நடத்தி அவர்களுடைய வீடுகளை இடிச்சு, கடைகளை இடிச்சு, அவங்களை அடிச்சு கொண்டு என்கவுண்டர் பேர்ல உத்தரப்பிரதேசத்துல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தலைவர்களை சுட்டு கொண்டு அவங்களாம் பயங்கரவாதிகள் சொல்லி இப்படி எத்தனையோ விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்த ஒரு கட்சியை நீங்க திமுக மேல எனக்கு குறைபாடு இருக்கா? இருக்கு, போதாம இருக்கு, சண்டை போடுற இடம் இருக்கு, நான் சண்டையும் போடுவேன். ஆனால் தமிழ்நாட்டின் திராவிட கட்சிகள் முக்கியமான முன்னெடுப்பாங்க. அதுல திமுக முக்கியமான ஒரு திராவிட கட்சிகள்ல திமுகவுல, அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில கடுமையாக பாஜகவுக்கு எதிரான ஒரு களத்தை கட்டினாரு. இங்க தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிராக ஒரு கடுமையான களத்தை கட்டினாரு. எனக்கு உண்மையிலேயே அந்த இடம் தான் எனக்கு பிடிச்ச பண்ண இடமே திமுக கிட்ட. ஆனா அதை முனைமழுங்க செய்து அதே பழியை தூக்கி RSS மேல போட வேண்டிய பழியை தூக்கி, பாஜக மேல போட வேண்டிய பழியை தூக்கி, சங்கப்பரிவார் கும்பல் மேல போட வேண்டிய பழியை தூக்கி, ஏன் ஒன்ன மேல போட வேண்டிய பழியை தூக்கி விஜய் மேல, இதெல்லாம் அப்படியே தூக்கி திமுக மேல போடுறீங்க. இது வைரல் ஆனதுக்கு பின்னாடி ஏற்கனவே அரசியலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத, வரலாறு படிக்காத, அரசியல் டிபேட்டே பண்ணாத, விவாதமே பண்ணாத ஒரு கூட்டம் அதை கொண்டாடி பாத்துட்டீங்களா அப்படின்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்ன? உங்க அண்ணன் யாரு? விஜய் தன்னுடைய படங்கள்ல இஸ்லாமியர்களை எப்படி காட்டியிருக்காரு? நீங்க இஸ்லாமியர்கள் மீதான பார்வை மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு காலத்துல பயங்கரவாதி அது இதுன்னு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொல்லும் போது நாம அண்ணன் தம்பிங்களா தான் பார்த்தோம். நாம தெளிவான சித்தாந்த புரிதலோட இருந்தோம். 80கள்ல வந்த திரைப்படங்களுக்கும் அதுக்கு பின்னாடி வந்த திரைப்படங்கள்ல பல படங்கள் இஸ்லாமியர்கள் நண்பர்களாகவும் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றுறவங்களாம் காட்டினாங்க. ஆனா திட்டமிட்டு தொடர்ந்து விஜய் படத்துல இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக காட்டப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. துப்பாக்கி படத்துல தீவிரவாதியை அடிச்சு தூக்கிட்டு வருவாரு. கடுமையான பின்விளைவுகளை அவர் சந்திச்சாரு. இஸ்லாமிய பெருமக்களும் இங்க இருக்கிற முற்போக்கு சக்திகளும் கடுமையா அதை எதிர்த்த உடனே பல காட்சிகள் நீக்கப்பட்டன. இது துப்பாக்கி படத்துல. அதுக்காக திருந்தினீங்களா? அதுக்கு பிறகு எவ்வளவு பேசி எவ்வளவு விஷயங்கள் பொதுவெளியில உரையாடலுக்கு இருந்தது. இஸ்லாமியர்களை திரைப்படங்களை குற்றவாளியா காட்டாதீங்க. தமிழ் சினிமாவே அப்படிதான் இருந்துச்சு.
இஸ்லாமியர்களை வந்து பயங்கரவாதியை காட்டுறது, கிறிஸ்தவர்களை கடத்தல்காரர்களை காட்டுவது, தலித்துகளை திருடர்களாக வந்து அடியாட்களாக வைத்திருப்பதை போன்று காட்டுவது, திருநங்கைகளை கேலி பொருளாக காட்டுவது, பெண்களை அழுமூஞ்சிகளாக வீட்டிலேயே உட்கார்ந்து சட்டி சுரண்டவராக காட்டுறது, இதெல்லாம் சினிமாவில் இருக்கிற பலவீனம். இதை அடிச்சு நுழைச்சு அதனுடைய பார்வையை தமிழ்நாடு மாத்தி இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் பார்வையை மாத்தாத ஒரு பீஸ் எதுனா நம்ம அண்ணன் தான். அவர் என்ன பண்ணார், பீஸ்ட் படத்துல ஒரு மாலவே வந்து இஸ்லாமியர்கள் ஆக்ட் பண்ணி, மாலவே ஹைஜாக் பண்ணி அங்க இருக்கிறவங்கள சுட்டுக் கொள்ற மாதிரி கடைசின்னு படம் எடுத்து போனார். இப்ப இந்த அண்ணன் திருந்தவே மாட்டாரு. நீ யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? ஒன்னுங்கிட்ட கேள்வி கேட்கணும். கடைசி வரையும் திருந்த மாட்டேயா? எப்பயுமே இஸ்லாமியர்களை பயங்கரவாதியத்தான் படையெடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கணும். இந்த பீஸ்ட் படத்தை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, துபாய் இது மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வெளியிடவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் இந்த படத்துக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சு விஜயினுடைய அரசியலவே கேள்விக்குள்ளாக்குனாங்க. இதெல்லாம் படிச்சிருந்தா, பேப்பர் படிச்சிருந்தாலே முஸ்தபாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஃப்ளூக்ல எம்எல்ஏவாய் வந்துருச்சு. எனக்கு அதுல பிரச்சனை இல்ல, பேச்சுல கவனமும் கண்ணியமும் உண்மையும் வேணும். அதுலதான் எனக்கு பிரச்சனை. அதோட தங்கச்சி ஒருத்தவங்க எந்திரிச்சு நம்ம ராணிப்பேட்டையில எம்எல்ஏவா இருக்காங்களாம். அவங்க உட்காந்து படிமா, பேப்பராவது படிங்கம்மா, இல்லன்னா கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்த முடியாமலே போயிரும். இஸ்லாமியர்கள் உங்க பகுதியில வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல புறம்போக்குல வீடு கட்டினாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வீடுகளை இடிச்சு உடைச்சிருக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த கவலையெல்லாம் நீங்க பேசலையா உங்க அண்ணன் கிட்ட? சரிங்க, இப்ப திமுக என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் பயங்கரமான பேச்சு இருக்கு. 1999 மார்ச் 23 என்ன நடந்தது தெரியுமான்னு பேசியிருக்காரு. மார்ச் 23 என்ன நடந்தது நீங்களே போய் படிக்கலாம், நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இணையத்துல இருக்கு. நீங்க போய் அந்த டேட்டை போட்டு நீங்க தேடி எடுத்தீங்கன்னா இணையத்துல அரசு சட்டமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அப்படியே தொகுத்து வச்சிருக்கிறாங்க. இணையத்துல நீங்க தட்டி எடுத்தா போதும், படிச்சுக்கலாம். அதுல சிறைச்சாலையில் நடந்த ஒரு சம்பவம், அதை குறித்த ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், அதன் மீதான உரையாடல். அந்த உரையாடலை நீங்க படிச்சீங்கன்னா திமுகவோ தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளோ மற்ற கட்சிகளோ எவ்வளவு தெளிவாக உரையாடுகிறார்கள் பார்க்கணும். அதுல பாஜக காரன் ஒரு ஆளை தவிர மற்ற அத்தனை பேரும் ஒரே அணியில நின்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான குரல் எழுப்பியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல திமுக பாஜக கூட்டணியில இருந்த போதும் இங்கே பாஜக ஒரு தீவிரவாத சக்திங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல. அதுவும் நீங்க சொன்ன அந்த நாள்ல எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்து தீவிரவாதம் அப்படின்னு இன்னைக்கு திருப்பூர் எம்பியா இருந்தவர் அன்னைக்கு பேசியிருக்காருங்க. நான் அதை எடுத்து இன்னைக்கு படிச்சேன். நீங்க கட்டாயம் படிக்கணும். இப்படியான பொய் பிரச்சாரங்களை முதல்ல விடணும். நீங்க மற்ற மாநிலங்களை விட சிறுபான்மை சமூகத்தை கட்டி காக்குற, பாதுகாக்கிற, அண்ணன் தம்பி உறவு மெயின்டைன் பண்ற, கோயில் குளத்துல நம்ம அண்ணன் தம்பிகளா நிக்கிறது, கல்ச்சுரலா பண்பாட்டு ரீதியில ஒரு நெருக்கமான பிணைப்போடு இருப்பது என்பது தமிழ்நாட்டுல நீங்க அவ்வளவு ஈஸியா கொச்சப்படுத்திட்டு நகர்ந்துட முடியாது. பொலிட்டிக்கலா திமுக செஞ்சிருக்கிறாங்க, ஆனா பண்பாட்டு ரீதியால நம்ம அண்ணன் தம்பிங்க அப்படிதான் நம்ம இருக்கோம். அதுல தீய வச்சுட்டு போயிடக்கூடாது முஸ்தபா. திமுக என்னென்ன பண்ணுச்சு? முதல்ல 3.5% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது தமிழ்நாடு. உருது பேசுறவர்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல சேர்த்திருக்கோம். நமக்கு எந்த மொழி பேசினாலும் நமக்கு அண்ணன் தம்பிங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல சேர்த்திருக்கோம். சிறுபான்மையினர் நலவாரியம், சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், இஸ்லாமிய குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்க படிக்கிறதுக்கு வக்ஃபு வாரியத்தின் வழியாக 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கிறது, உதவித்தொகை கொடுப்பது. அதே போல அரசு பள்ளிக்கூடங்களில் படித்து வெளியே வர்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துச்சு அரசு. அதே அரசு இந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய உதவித்தொகை பெற்று படிக்கக்கூடிய பள்ளிகள், அரசு உதவி பெற்ற பள்ளிகள், அந்த இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்ல படிச்ச மாணவிகளுக்கும் இந்த திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வக்ஃபு வாரிய வழக்குகள் எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக தீர்ப்பாயத்தையும் உருவாக்குனது திமுக பீரியட்ல. இன்னொரு விஷயம் சொல்லவா, 1969 கலைஞர் ஆட்சி பொறுப்பு ஏத்தின உடனே மிலாடி நபிக்கு அரசு விடுமுறையை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். மிலாடி நபி நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அதுக்கு அரசு விடுமுறை கொடுத்தவர். இது வந்து அதிமுக பீரியட்ல இதை கட் பண்றாங்க, இந்த லீவை கட் பண்ணிட்டாங்க. 2006 மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப அந்த லீவ் விட்டுருக்காரு. உலாமாக்களுக்கு ஓய்வூதியம், இருசக்கரம் வாங்குவதற்கு சிறப்பான
சலுகை திட்டத்துல அவங்களுக்கு மானியத்துல 50,000 வரை கொடுக்குறாங்க. நோம்பு கஞ்சிக்கான அரிசி கொடுப்பது, பல நூறு டன் அரிசியை நோம்பு கஞ்சிகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு கொடுப்பது. அதே போல ஹஜ் பயணம் போறவங்க இங்க வந்துதான் விமானத்துல ஏறணும், இங்க தங்குறதுக்கான விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டுல சிஏஏ வந்துச்சுல, குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ, அதே மாதிரி முத்தலாக்கு சட்டம், அதே போல இப்ப வக்பு வாரியத்துக்குள்ள யார வேணாலும் உள்ள சேர்த்துக்கலான்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு தான் தெரியுமா. இதுக்கு எல்லாம் எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றி இஸ்லாமியர்களோடு துணை நின்ற அரசாக இருந்தது. நீங்க குற்றம் சொல்றதா இருந்தா இன்னும் நிறைய சொல்லலாம். அதோட மட்டும் இல்லங்க, நீண்ட காலமாக சிறைச்சாலையில இருந்த இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணணும்னு கேட்டு 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 25 ஆண்டுகளுக்கு மேல உள்ள இருந்தவங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் செய்யணுமா? ஆமா செய்யணும். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கா? ஆமா போக வேண்டிய தூரம் இருக்கு. இன்னும் இஸ்லாமியர்களை கட்டி காத்து உயர்த்தி விட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா தலித்துகளை விட, பழங்குடிகளை விட மிக மோசமான பொருளாதாரத்திலும் கல்வியிலும் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். எனவே நம்முடைய அண்ணன் தம்பிகளை நம்ம தான் தட்டி தூக்கி விடணும். ஆனா இங்கே இந்த நாடகம் இருக்குல்ல, இது திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுகவை நிறுத்த வேண்டும் என்கிற நாடகம். இதை யாருங்க சொல்லி கொடுத்தது அப்படின்னா, இந்த மெட்டீரியல் கொடுத்ததே RSS. நான் தெளிவா திரும்ப சொல்றேன், இந்த மெட்டீரியலை ஏற்கனவே பேசினது RSS. இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி முஸ்தபா மாதிரியான RSSக்கு மறைமுகமா வாழடிக்கிற கும்பலுக்கு கையில கொடுத்தது யாரு? RSS. அவங்க ஒரு மையம் வச்சிருக்கிறாங்க. தென்னிந்தியா முழுவதும் அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு மையத்தை வச்சிருக்காங்க. தென்னிந்தியா முழுவதும் இது மாதிரி டிபேட் போறவங்க அல்லது திமுக போன்ற வலிமையாக RSS எதிர்க்கக்கூடிய அமைப்புகளை வீழ்த்துறதுக்கு அவங்க குறித்த விஷயங்கள், அதுல பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு கலந்து அடிச்சு கொடுக்கறதுக்கான சோர்ஸ் சென்டர். வார் ரூம்ன்றது சமூக வலைத்தளத்தில் நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி சோர்ஸ் சென்டர் வச்சிருக்காங்க பாஜக. அந்த சோர்ஸ் சென்டருடைய காப்பி தான் இன்னைக்கு பேசின முஸ்தபா பேசின விஷயம். இந்த முஸ்தபாவை பல முறை நாங்கள் காப்பாற்றி விட்டுருக்கோம், ஞாபகம் வைங்க. முஸ்தபா பேசினது சோர்ஸ் சென்டர் RSS கொடுத்தது. அதனாலதான் அவர் பேசிட்டே இருக்கும்போது இங்க எதிர்த்து கேள்வி கேட்கும் போது பக்கத்துல இருக்க வேண்டிய அதை காமிச்சு கேக்குறாரு என்ன பண்ணலான்னு. ரொம்ப மோசங்க. எனக்கு திமுக மீது பெரிய மரியாதை வந்ததுக்கு ஒரு காரணம், நான் திருப்பரங்குன்றத்துக்காரி. திருப்பரங்குன்றத்துல இளவு விழுத்து விட பார்த்தாங்க, மிகப்பெரிய மோதலை உருவாக்க பார்த்தாங்க. இஸ்லாமியர்களை இன அழிப்பு செய்வதற்கான எத்தனை திட்டம் கொண்டாலும் நீதிமன்றத்தினுடைய உதவியோடு, சட்டத்தின் உதவியோடு செஞ்சாங்க. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு இருக்குல்ல, தமிழ்நாடே கொண்டாடிய முன்னெடுப்பு. அன்னைக்கு அவர் கொஞ்சம் விஜய் மாதிரி சாத்தி வச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாருன்னா தமிழ்நாடே காலியா இருக்கும். அன்னைக்கு துணிச்சல் அவர் எடுத்த முடிவு. இன்னைக்கு அதே கேஸ வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு நம்ம அண்ணன். வெறும் சினிமா படத்துல மட்டும் இல்லங்க, 3.5% இடஒதுக்கீட்ட மதம் மாறிய இஸ்லாமியர்கள் கொடுக்க மாட்டேன்னு தீர்ப்பு வந்துச்சு. அண்ணன் வாயை முடிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அதே நம்ம போராடுநிலையா திருப்பரங்குன்றம் மலை மேல ஏன் தீப ஏத்துனா என்னவா, உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல என்ன தப்புன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அங்க போய் நிக்க கூட இல்ல இந்த ஆளுங்க. ஒழுங்கா பேசல, போராடல, ஒழுங்கான பாயிண்ட்ஸ் வைக்கல இந்த கும்பல். கிறிஸ்தவர்களுடைய சொத்தை, NGO-க்களினுடைய சொத்தை, முஸ்லீம்களுடைய சொத்தெல்லாம் களவாண்டதுக்குன்னே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வெளிநாட்டு ஃபண்டை நாங்க ஒழுங்குபடுத்துறோன்ற பேர்ல அவ்வளவு சொத்தையும் புடிங்கிட்டு இருக்கு. வாய் திறக்கலையே அண்ணே. சட்டமன்றத்துல மோடி, அமித்ஷா, பாஜக, RSS-னாலே சட்ட குறிப்புல இருந்து, அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு நீக்கிக்கிட்டு இருக்குங்களே. அங்க நம்ம தோழர் வன்னியரசு அத்தனை முறை பாஜகவை பத்தி பேசும்போது அத்தனை முறை தூக்கி எறியப்பட்டார். அவருடைய பேச்சு தூக்கி எறியப்பட்டுச்சு. பக்ரீத்துக்கு குர்பானி கொடுத்தாங்கல்ல, பக்ரீத் குர்பானி கொடுக்கறதுக்கு மாடு வெட்டும் போது என்ன பண்ணாங்க, மாடுகளை இந்துத்துவ அமைப்புகள் திருடி போகும்போது அது திருட்டு வேலைதான், தள்ளிட்டு போறாங்க, சண்டை போடுறாங்க, வேடிக்கை பாக்குது இந்த விஜய். அப்ப யாருகிட்ட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் முஸ்தபா, தெரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கிற அமைப்பு இஸ்லாமியர்களை பலி கொடுத்து தங்கள் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. அதிகாரமே இல்லானாலும் இஸ்லாமியர்கள் பக்கத்துல நிக்கிற பல கட்சிகள் தமிழ்நாட்டின் உயிர் நாடி. அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், இவங்களாம் இஸ்லாமியர்களை பண்பாட்டு ரீதியில ஒருங்கிணைக்கிற ஒரு கட்சி. நீங்க எங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமா திருந்துங்க.